வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் பாபா பாபான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். பாபா பாபானா 2 பாபா இல்லை, ஒரு பாபா தான். பாபான்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணார். அதில் ஒரு நல்ல சீன் வரும். அவர் என்ன பண்ணுவார், அவர் எதிரியை பார்த்த உடனே எங்கே பார்த்தாலும் கத்தியை தூக்கி எரிஞ்சிருவார். எரிஞ்சுட்டு இந்த கத்தியை நீங்களாக பிடுங்கினா, அதை நீங்களாக எடுத்தால் சண்டை, நானாக எடுத்தால் சமாதானம். இப்போ சொல்லுங்கள், கட்டை வச்சுக்கவா இல்லை கழட்டிடவா? அப்போது அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து ப்ரெஸ் மீட் பேசியிருக்காரு. ஊன் பில்டப் கொடுத்தார். நான் கூட ஏதோ பயங்கரமாக ஏதோ பெரிய விஷயத்த பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடைய வரலாறை பற்றி அவர் பேசிட்டு இருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் இப்படி இருந்தார், ஜெயலலிதா அவர்கள் அப்படி இருந்தாங்க, அவங்களாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து ரொம்ப மோசமாக பேசினாங்களாம், அவங்க வந்து அவங்களுடைய பக்கத்துலேயே, அதாவது மினிஸ்ட்ரியிலே உட்கார வச்சாங்க. அப்படிப்பட்ட ஆட்களே வந்து மன்னித்து உள்ளே சேர்த்துக்கும் போது, நீ என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு எடப்பாடி அவர்களை பார்த்து, நீ என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளா, சேர்த்துக்கப்பா இந்த கட்சியிலேருந்து போனவங்களுக்கு. சரி சார், இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணணும்? இதுக்கு காலக்கெடு நான் கொடுக்குறேன். இந்த காலக்கெடுக்குள்ளே பாபா கவுண்டிங் ஸ்டார்ட், செங்கோட்டையன் கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். கட்டை அவுக்கவா கட்டை வச்சுக்கோ, கூட்டணி சேர்த்தினா நாங்கள் எல்லாம் உள்ளே வந்துடும். நாளைக்கே பொட்டி படகையெல்லாம் கிளப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த அதிமுக ஆஃபீஸ்குள்ளே வந்து உட்காந்துருவோம். இல்லை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? பொட்டி பெட்டிகளை கட்டிட்டு வேற ஏதாவது கட்சியில் போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இல்லை இப்போ என்ன, எதுக்கு 10 நாள் கெடு? இப்போ நான் கேட்குறேன், எதுக்கு 10 நாள் கெடு? நீங்களே இத்தனை மாதமாக சண்டை போட்டுக்கிறீங்கன்ற ஊரே தெரிஞ்ச விஷயந்தான். செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களும் சண்டை மாஞ்சிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போர்க்கொடியை தூக்குனாரு, அப்புறம் போர்க்கொடியை இறக்குனாரு. இந்த போர்க்கொடி தூக்குனப்பெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பரபரப்பாக பேசினாங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாரு பாருங்க, செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாரு, நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் வந்து இந்த கட்சியை 2ஆக உடைப்பார் ஊன்னாங்க. போய் ப்ரெஸ் மீட்டில் கேட்டால், இல்லை கோயிலுக்கு போனோம், மணியாச்சுங்க, வழியை விடுங்க அப்படின்னார். அப்புறம் அடுத்து திருப்பி இவங்க பிரச்சனை பண்ணார். அந்த பிரச்சனை பண்ணும்போது திருப்பி போய் ப்ரெஸ் எல்லாம் மைக்கு நீட்டும் போது, நான் இந்த கட்சியின் அடிப்படை தொண்டன், என்கிட்டருந்து நீங்கள் எந்த மெசேஜும் வாங்க முடியாது, அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கிளம்பி போயிடுங்க, எதுவும் கிடைக்காது அப்படின்னாரு. திருப்பி ஒரு பிரச்சனை வந்தது. என்னென்னா, சட்டமன்றத்தில் போய் சபாநாயகரெல்லாம் பார்த்துட்டு வந்தார். திமுகவுடைய சபாநாயகர் இருக்கக்கூடிய அந்த அறைக்கே இவர் வந்து நேரடியாக போனார். அப்பயும் ஏதோ பெருசாக வெடிக்கும் அப்படிங்கிறது. நான் அதிமுகவுடைய அடிப்படை தொண்டன். ஆக இவர் பற்ற வைக்கும்போது ஏதோ பெருசாக பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெடிக்கும் போது புஷ்வானமாக தான் இருக்கும். ஸோ 10 நாள் கெடு கொடுத்துருக்காரு. எதுக்கு கெடு அப்படின்னா, இந்த கட்சியிலேருந்து வெளியே போனவங்களெல்லாம் நீங்கள் திருப்பி ஒன்றா சேர்த்துக்கணும், உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்றாரு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாராட்டணும். அவர் வந்து உண்மையை ரொம்ப ஓப்பனாக அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா, அதிமுக பாஜக கூட்டணி இப்படியே போச்சுன்னா, எடப்பாடி அவர்கள் இப்படியே தன்னிச்சையாக செயல்பட்டார்னா நிலைமை ரொம்ப மோசமாக போகும். கண்டிப்பாக 2026 தேர்தலில் அதிமுக ஜெயிக்காது அப்படின்ற அப்பட்டமாக அந்த உண்மையை வந்து அவர் போட்டு உடச்சிடுறாரு. ஸோ இது வந்து என்ன தெரியுது, இந்த கூட்டணி தொடர்ந்தால் கண்டிப்பாக 2026 வெற்றி திமுகவுக்கு தான் அப்படின்றது தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி தேர்தலில் சந்திச்சது பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த கூட்டணியில் பாமக இருந்தது, தேமுதிக இருந்தது, இந்த மாதிரியான ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க, டிடி தினகரன் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒருத்தராக அந்த மூழ்கிற கப்பல்லேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒருத்தராக இந்த கூட்டணியில் இனிமேல் நாங்கள் இல்லை, இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு ஒரே ஒருத்தர் ஓபிஎஸ் தவிர மற்ற எல்லாருமே இந்த கூட்டணியில் இல்லைன்ற பதில் கூட சொல்லலை. இப்போ தினகரன் அவர்கள் மட்டும் என்டிஏ கூட்டணியிலேருந்து நான் விலகிறேன், நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றாரு. அவர், அதாவது டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லை சசிகலா அவர்களும் இந்த டீம் வந்து விஜய் அவர்களோட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்க என்னென்னா, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார், முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருப்பார், அவரு கீழே துணை முதலமைச்சராக யாரெல்லாம் இருக்கிறதா இருந்தால் தாராளமாக வரலான்னு சொல்லும்போது அங்கே கொஞ்சம் இடிக்குது. ஆனால் அதையும் மீறி அவங்க போவாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி. ரெண்டாவது, செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட காலம், அதாவது 10 நாளில் முடிவு எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆமாம் 10 நாளில் நீங்கள் முடிவு எடுத்து தான் ஆகணும், நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா நான் இதை மாதிரி செய்வேன் அப்படின்னு அவர் எந்த இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக சொல்லலை. பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க, 10 நாள் வந்து கெடுங்களாமா? ஆமாம் 10 நாள் கெடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 10 நாள் நான் கெடு வைக்கிறேன், அடுத்து ஒரு மாதம் கூட நீங்கள் வந்து பேசிக்கலாம், இவங்களெல்லாம் சேர்க்கறத பற்றியான பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ 1 மாதம் கூட நீங்கள் பேசிக்கோங்க, ஆனால் 10 நாள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற இதை மட்டும் வைக்கிறார். ரெண்டாவது, அவர் ஓப்பனாக ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கணும், டிடிவி அவர்களை சேர்க்கணும், சசிகலா அவர்களை சேர்க்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை. மறைமுகமாக ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கணும் அப்படின்றது மட்டும் அவர் என்ன சொல்லலைன்னா, இந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் போனார்,
அவர் வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாமல் உள்ளே வரன்றாரு, அவரை சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வராரு. அதுலேயும் ஓபிஎஸ் அவர்களை உள்ளே சேர்க்கணும்னு கூட ரொம்ப ஓப்பனாக பேசாமல், கட்சியிலேருந்து அவர் போனார், அவரை உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்னு மறைமுகம் பேசுகிறத தவிர ஓபிஎஸ் அப்படின்னு குறிப்பிட்டு பேசலை. ரெண்டாவது, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறது பாஜக பின்னாடி இருந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன் அப்படி தோணுதுன்னா, இவர் சொல்கிறாரு அது மாதிரி நான் 5ஆம் தேதி ஓப்பனாக நான் பேச போகிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார். சொல்லி முடித்ததுமே அவசரமாக டெல்லியிலேருந்து இங்கே தமிழக பாஜக தலைவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் ப்ளஸ் டீம் அண்ணாமலை அவர்களை தவிர்த்து எல்லாருமே அவசரமாக டெல்லிக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அங்கே தொகுதி பங்கீடை பற்றி பேச போகிறதாக செய்திகள் வந்தது. ஆனால் ரொம்ப முன்னாடியிலேருந்தே பாஜக என்ன எதிர்பார்க்குதுன்னா, இந்த ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றது தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு என்னென்னா 2026 எப்படியாவது இங்கே வந்து கால் பதிச்சாகணும் அப்படின்றது. 2026 ஜெயிக்கலன்னா கூட, அதாவது சட்டமன்றத்தை ஜெயிக்கலன்னா கூட அடுத்து வர பாராளுமன்றத்தில் இவங்க எப்படியாவது ஒரு 20 சீட்டாவது ஜெயிச்சாகணும் அப்படின்றது தான் அவங்க ஏம். இது வந்து நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே சொன்னார், 2026 நம்மளுடைய லட்சியம் இல்லை, ஏன்னா ஜெயிக்க மாட்டோன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லட்சியம் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தான். ஸோ இந்த ரூட் இவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னா, எம்பி, அதாவது பாராளுமன்ற எலெக்ஷனை நோக்கி தான் பாஜகவோட குறியாக இருக்குது. இந்த தேர்தலில் தோக்காமல் போகிறத பற்றி அவங்க வந்து பெருசாக லட்சியப்படுத்திக்கல. இருந்தாலும் அவங்க எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அந்த எஃபெக்ட் அவங்க வந்து போடுறாங்க. ஸோ இதனால் மொத்த டீமும் ஒன்றா சேரணும். குறிப்பாக சசிகலா அம்மையார், ரெண்டாவது டிடிவி தினகரன், மூணாவது வந்து ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா மதுரை, இந்த தென் மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தேனி, இந்த மாதிரி இடத்துல இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அதிமுக அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற வந்து அவங்களுடைய கணிப்பாக இருக்குது. ஆனால் இதுக்கு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, முடியவே முடியாது அப்படின்னு ஒரு சாதிக்கிறார், அடம்பிடிக்கிறார். எல்கேஜி பசங்க மாதிரி இல்லை, முடியாது. குறிப்பாக அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகலேருந்து திமுகவில் போய் நேரடியாக அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசி அவர் அந்த திமுக கட்சியில் சேர்ந்தார் பார்த்தீங்களா. அப்போ ஒரு முக்கிய நபர் அந்த மாதிரி நம்ம கட்சியை விட்டு நேரடியாக நம்மளோட எதிர்கட்சியில் போய் சேர்றாங்கன்னா அந்த கட்சியோட தலைமை எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிடணும். இவரை போய் கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, எனக்கு தெரியாது, நான் டிவியை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அவரை இந்த கட்சியை விட்டு நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அமித்ஷா ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதுக்கு தொடர்ந்து இபிஎஸ் வந்து தடங்களாக இருக்கார் இல்லையா. ஸோ இபிஎஸ் ஒரு ஆளை தூக்கிட்டு அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மொத்த டீமையும் உள்ளே சேர்க்கலாம். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் ப்ளஸ் சசிகலா அண்ட் ஓபிஎஸ், டிடிவி அவர்கள் கூட பிற்பாடு நம்ம பார்த்துக்கலாம். சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள் ப்ளஸ் செங்கோட்டையன் அவர்கள். ஏன் அப்படின்னா, இப்போது இவர் இபிஎஸ் அவர்கள் வந்து மெயினாக எந்த இதுக்காக வச்சுருக்காங்கன்னா கொங்கு மண்டலம் தான். இன்றைக்கி ஓரளவுக்கு கொங்கு மண்டலத்தில் பாஜக வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது, அங்கே கொஞ்சம் அவங்களுக்கான ஆதரவு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கொங்கு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொங்கு மண்டலத்துடைய ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் போதும், அதனால் அவர் அங்கே வச்சுக்கலாம். ஏன்னா இபிஎஸ் அவர்கள் அவ்வளோ தூரம் அடம் பிடிக்கிறார் இல்லையா, எனக்கு வெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும், நான் தலைகீழகத்தான் குதிப்பேன் அப்படின்னு நான் மட்டும்தான் இருப்பேன், அவங்களால உள்ளே சேர்க்க மாட்டேன், மறப்போம் மன்னிப்போம்ன்றது என் சாப்டரில் கிடையாது. இந்த மறப்போம் மன்னிப்போம் அதெல்லாம் விஷயம் கிடையாது. எடப்பாடி அவர்களுக்கு தம் பதவி போயிடும் அப்படின்றது தான் அவருடைய பயம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். செங்கோட்டையன் அவர்கள், சசிகலா அவர்கள் ப்ளஸ் ஓபிஎஸ் அவர்கள் இந்த டீம் உள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பதவி சசிகலா அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த முதல்வர் கேண்டிடேட் யாருன்றதுல அடிதடி வரும். அப்போ இவங்களை உள்ளே சேர்க்காத பட்சத்தில் நம்மளோட ரூட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால் இவங்களை உள்ளே சேர்க்காமல் வச்சுருக்காரு எடப்பாடி தவிர்த்து. அவர் வந்து இந்த மன்னிப்போம் மறப்போம் அதெல்லாம் 2வது சாப்டர். இப்போ கூட எடப்பாடி அவர்கள் வந்து அதிகபட்சமாக என்ன கேட்பார்னா, பாஜக தலைமையிடம், சரி நான் அவங்கள உள்ளே சேர்த்துக்கிறேன், நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருப்பேன், நான் தான் முதல்வர் கேண்டிடேட்டாக இருப்பேன், எது அதிமுக கட்சியோடைய பொதுச் செயலாளராக யார் இருக்கணுன்றத பிஜேபி கிட்ட எப்படி எடப்பாடி அவர்கள் கேட்பாருன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், பாஜக தான் எல்லா முக்கிய முடிவுகளையும் அதிமுக வந்து எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னால், அந்தளவுக்கு அந்த கட்சி அங்கே போய் சரண்டர் ஆயிருக்கு. இப்போ சொல்கிறார்ல செங்கோட்டையன் வந்து சொல்கிறார்ல, இந்த மாதிரி 10 நாளில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்றார். சரி சேர்த்துட்டோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்துச்சு. டிடிவி அவர்கள்,
ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், ப்ளஸ் இபிஎஸ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டீங்க. சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? பாஜக கூட்டணியை நீங்கள் வந்து வேண்டான்னு விட்டுட்டு வெளியே வர போகிறீங்களா? அப்படி செஞ்சால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் இந்த ஒன்றுபட்ட அதிமுக இருக்குது பார்த்தீங்களா? அப்படி சேரும் பட்சத்தில் அது ஒரு நியாயம். அதிமுக தொண்டர்லேருந்து எல்லாருமே அதை வரவேற்பாங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வெற்றி வாய்ப்பு தருவதற்காக, அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்காக, தொண்டர்கள் உணர்வை புரிந்து நடப்பதற்காக அப்படின்றது பார்த்தீங்களா, இது எதுவுமே அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு பேசக்கூடாது. பாஜக கூட கூட்டணி வைக்கும் போதே நீங்கள் அம்மாவோட ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது, தொண்டர்களுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்களா, அது நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சும் போதே நீங்கள் அதை புரிஞ்சுக்கல அப்படின்றத அர்த்தம். இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்பா எடப்பாடி அவர்கள் மட்டும் போய் அங்கே சரண்டர் ஆகிறாரு, மொத்தமாக நான் வந்து சரண்டர் ஆகிறேன், அதாவது இந்த கும்பலாக அந்த ஒன்றுபட்ட அதிமுக கொண்டு போய் நாங்கள் அங்கே அடமானம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாறுதலும் வராது. இப்போ சசிகலா அம்மையார் வந்து அவ்வளோ பெரிய தலைமையா? அவங்க யார்? ஜெயலலிதா அம்மையாரோட சேர்ந்து அக்ரகார சிறையில் போய் இருந்தவங்க தான் அவங்க. அவங்கள மிரட்டுறதுக்கு பாஜக ஒரு பெரிய இதெல்லாம் கையில் எடுக்க வேண்டியதே இல்லை. பழைய கேஸை கிளறினா போதும், அந்த அம்மாவை ஈஸியாக ஆஃப் பண்ணி உட்கார வச்சிடலாம். அப்படி இருக்கும்போது அந்த அம்மா பாஜகவை எதிர்த்து இந்த கூட்டணியை முறிச்சிட்டு வெளியே வந்து தனியாக அதிமுக அப்படின்ற இது பண்ணிடுவாங்களா? அப்படியே நீங்கள் வரீங்கன்னு வைங்க, பாஜக அவங்களை சும்மா விட்டுருமா? நீங்கள் யார் கூட போய் கூட்டணி வைப்பீங்க? விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அதிமுக. அதுக்கப்புறம் எப்படி இவங்க இந்த ஒன்றுபட்ட அதிமுக சேர்ந்த பிறகு இவங்க விஜய் கூட போய் கூட்டணி வச்சா பாஜக எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா? தன்னுடைய சொந்த அமைச்சர்களே தேவைன்னா பலி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ தன்கர் நம்ம பார்த்துருந்தோம், நம்மளுடைய முன்னாள் வைஸ் பிரசிடெண்ட். அதே மாதிரி சமீபமாக நிதின் கட்காரி அவர் கூட எச்சரிக்கை கொடுத்தாரு. அவருடைய இது எடுத்து பார்த்தா அவருக்கு பாஜக என்னென்னலாம் பண்ணியிருக்கு சொந்த அமைச்சருக்கே. ஸோ சொந்த அமைச்சருக்கே தன்னோட வெற்றிக்கு தடையாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுற கட்சி பாஜக கட்சி. அப்போது அதிமுகவோட நிலைமைனா என்ன, எந்த மூளைக்கு? ஸோ அப்போ அதிமுக தன்னை மீறி இந்த கூட்டணியிலேருந்து முறிச்சுக்கிட்டு போய் விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்க விஜய் அவங்கள கிளறாமல் கிண்டாமல் இருப்பாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வியாக இருக்குது. சரி, இபிஎஸும் பாஜக கூட்டணியும் அப்படியே தான் இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து ஒத்துக்கலை. வெளியே போனவங்களனா நான் நீ 10 நாள் என்னப்பா 100 நாள் டைம் கொடு, நீங்கள் 6 பேர் கூட சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவர் கூட்டணி வச்சதுக்கு அவங்க பையனோ அவங்க சம்பந்தியும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் போய் கூட்டணி வச்சுருக்காரு. கட்சியை பற்றி கவலைப்படுற ஆளாக இருந்தால் அவர் முதல்ல பாஜக கூட கூட்டணியே வச்சிருக்க மாட்டார். ஸோ அப்படிப்பட்டவர் இதை பற்றிலாம் அவர் வருத்தப்பட போகிறாரா அப்படின்னா அது இல்லை, அவர் வருத்தப்பட போகிறது இல்லை. 2 விஷயம் நடக்கும். ஒன்று, எடப்பாடி அவர்களை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுபட்ட அதிமுக வேணும், ஒருத்தருக்காக இத்தனை பேரை விட்டு கொடுக்க முடியாது, அதனால் நீ கிளம்புப்பா தம்பி, நாங்கள் வந்து அந்த சீட்டு தூக்கி செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள், சசிகலா அம்மையார் அவர்கள், டிடிவி அவர்கள், அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு இந்த டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணி எப்படி போகிறோமோ அப்படி போய்க்கிறோம் அப்படின்னு அந்த முடிவு எடுப்பாங்க. ஸோ மொத்தமாக இபிஎஸ் அவர்களை கட்டம் கட்டி காலி பண்ணுவாங்க. 2வது விஷயம், இபிஎஸ் அவர்கள் ஒத்து வந்தால் இபிஎஸ் அவர்களுடைய பதவிக்கு பிரச்சனையாக போயிடும். அதனால இபிஎஸ் அவர்கள் ஒருபோதும் இவங்களை உள்ளே சேர்த்துக்கிறதுக்காக ஒத்துக்கிறதுக்கு 90% வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ சேர்த்துக்கல, இந்த பக்கம் சேர்த்துக்கல. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்ல, என் மனநிலையில் இருக்கக்கூடிய என்னோட ஒத்த கருத்து இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். என்ன எடுப்பீங்க? நீங்கள் தனியாக டீம் ஃபார்ம் பண்ணுவீங்க, இந்த டீம் தனியாக ஒரு கட்சி வைக்கும். இந்த தனி கட்சி ஆரம்பிக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் ரெட்டலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடும். பாஜக கூட இருக்கிறதுனால இபிஎஸ் அவர்களுக்கு தான் அந்த ரெட்டலை அப்படின்றது உறுதியாயிடும். ஸோ ரெட்டலை யாருக்குன்னா, யார் பாஜக கூட கூட்டணி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரெட்டலை போய் சேரும். சரி, இவங்க இப்போ தனியாக போய் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்க இனிமேல் கட்சி ஆரம்பித்து கட்சிக்கு ஒரு பேரை வச்சு அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்கு ஒரு சின்னம் வச்சு எப்படி ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு. ஸோ இப்படியாக இருக்குது இந்த சிக்கல். 2வது, இதெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் அப்படின்றது இந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்கிறார், ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு 10-15 நிமிஷம் கூட இல்லை, சசிகலா அம்மையார் வந்து உடனே 3 பக்க இதை வந்து அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணாங்க. அப்போ 3 பக்க அறிக்கை எப்படி இவ்வளோ சீக்கிரம் 10-15 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி உடனே அதை வெளியிடுறீங்க? அப்போ இது ஏற்கனவே பிளான் பண்ணி நீங்கள் பேசி வச்சுட்டு பண்ணுறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வருது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போகும்போது எந்த வாயும் திறக்காத நயினார் நாகேந்திரன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணி வச்சு வெளியே போகிறேன் அப்படின்னோடனே உடனே எந்த ரியாக்ஷனும் கொடுக்காத நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த மூக்கு மட்டும் உடனே ஓடி வந்து ஆமாம் நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் பேசுறது
ரெண்டாவது குருமூர்த்தி அவர்கள் வந்து சொல்கிறார், ஆமாம் அவர் பேசுனதுல எந்த தப்பும் இல்லை, கரெக்டாக தான் பேசியிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னா அவங்க ஆதரவுக்கு தெரிவிக்கிறது. ஸோ ஏற்கனவே குருமூர்த்தி அவர்களை நம்பி ஒருத்தர் தர்ம யுத்தம் பண்ணி அவர் என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இந்த போர்க்கொடி எந்த அளவுக்கு வெடிக்க போதா, இல்லை பழையபடி நம்ம செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுவார், பெருசாக புத்தகப்பாரா நான் வெடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா புஸ்வானம் ஆகிடும், அதே மாதிரி புஸ்வானம் ஆக போதா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.